குழந்தைகளை பத்திரமா பாத்துக்கோங்கப்பா. விஜய் அவர்களுக்கு ஆதரவா நிறைய குழந்தைகள் இருந்தாங்க. அதனால ஒருவேளை விஜய் அவர்கள் தோற்றுவிட்டார்கள் என்றால் நம்ம குழந்தைகள் பார்த்து பத்திரமா நீர்நிலை பக்கம் அனுப்பாதீங்க, ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட அனுப்பாதீங்க. எனக்கு என்ன, நீ ரத்தம் கக்கி தான் சாக போற. ரத்தம் கக்கியா? பாலாறு, நாங்க கோளாறு. எப்படி இந்த தண்ணிக்குள்ள இந்த மாதிரி குதிச்சீங்கன்னா பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். பூமர், பூமர் அங்கிள். எஸ், கமான் கமான் அங்கிள். பூமர் அங்கிளா? டேய் டகால்டி, யார்டா நீங்கெல்லாம்? அப்படின்னா நீங்க என்ன தெரியுமாடா செஞ்சிருக்கணும்? நீட்டு தேர்வு ரத்துன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? இந்த நீட்டு தேர்வு ரத்துன்னு சொல்லி அதை நம்பி நிறைய பேர் ஓட்டு போட்டாங்கல்ல. கொஞ்சமாவது மனசுல ஈரம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா, நம்ம நீட்டு விலக்கு அப்படின்னு சொன்னோம், அப்ப அதுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டும். ரகசியம் ஒண்ணும் இல்ல, தைரியமா எங்களுடைய கல்வி உரிமை பறிக்கப்படும் போது குரல் கொடுக்கறோம்ல, அதுதான் அந்த ரகசியம். இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையலா வாசிப்பீங்க. இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. விலக்கு இப்ப கிடையாதுப்பா, அடுத்த 5 வருஷத்துல நம்ம பாத்துடலாம். காங்கிரஸ் எப்போ ஆட்சிக்கு வருதோ அப்போதான் நம்மளால நீட்டுக்கான விலக்கை வாங்கி தர முடியும். ஏதாவது ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து சொன்னது யாரு? சொன்னாருங்க, எல்லாம் உண்மைதான். ஏன் பேச முடியல? அதை ஏன் செயல்படுத்த முடியல? இப்ப செயல்படுத்ததான் வாங்கன்றாரு. அப்போ நீ மண்டியிட்டு மக்களிடம் மன்னிப்பு கேள். யாரிடமெல்லாம் புழுகினாயோ அவரிடம் சென்று மன்னியிட்டு மன்னிப்பு கேள். சார், ஆமா, விஜய் அவர்களை நம்பி ஒரு கூட்டம் இருக்கு, உங்களை நம்பி ஒரு கூட்டம் இருந்துச்சு சார். நீட்டு வேண்டான்னு சொல்லிட்டாங்க, ஓகே நம்ம அவங்களுக்கு ஓட்டு போட்டுறோம், நீட்டு தேர்வு அப்படிங்கிறது ரத்தாயிரும் ஒரு கூட்டம் இருந்துச்சுல்ல. அந்த கூட்டத்தை கிள்ளிக்கிறியா தானே சார் நீங்க நினைச்சீங்க? வெறும் கிள்ளிக்கிறியா தானே நினைச்சீங்க? நியாயம் பேசினா 2 பக்கமும் நியாயம் பேசும் சார். உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? என்னன்னா, உதயநிதி மாமாவுக்கு ஓட்டு போடுங்க உதயசூரியன் சின்னத்துல அப்படின்ற பரப்புரையும் நீ வந்துட்ட சொல்லிட்டு போயிரு அப்படின்ற காட்சிகளையும் நம்ம திரையில பார்க்கதான் செஞ்சோம். அதுவும் பரப்புரையில நடந்தது. அதாவது விஜய் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், அந்த பக்கம் உதயநிதி ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், ரெண்டும் ஒன்னா இருக்கானா? இல்ல. தொண்டை தண்ணி கத்துற, முதுகு பெயின். என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றீங்களா? நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. இதை வந்து கூடுதலாக பேசி இந்த மாதிரியெல்லாம் விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு ஒரு பயத்தை ஒரு நரேட்டிவ், இதுவும் ஒரு நரேட்டிவ், இப்படியெல்லாம் ஏற்பட்டுரும். அந்த பக்கம் பாதாள கிணறு, இது வந்த பாதை, ஐயோ ஐயோ, அந்த பயமுறுத்தலை ஏற்படுத்தி, அதாவது குழந்தைங்க அது கடந்து போற இடத்துல இருப்பாங்க, ஆனா அதை எடுத்துட்டு வந்து இது இப்படியெல்லாம் ஆயிரும். என்னன்னா, எங்கெல்லாம் பழி போட முடியுமோ, எதுலெல்லாம் பேர் எழுத முடியுமோ அதுலெல்லாம் பேர் எழுதிக்கிறது, அந்த மாதிரி தான் இதுலயும் எழுதுறதா இருக்கு. இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? குழந்தைகள் மேல இவங்க பேசுறது, இவங்க முன்வைக்கக்கூடிய கருத்துகள், இதெல்லாம் பார்த்தா, அதாவது இன்னைக்கு நாடு வந்து அப்படியே குழந்தைகள் வளத்திலையும் குழந்தைகளுக்கான பாதுகாப்புலையும் அவ்வளோ செழிப்பா இருந்திருக்கணுமே. இந்த பதட்டமோ, இந்த அக்கறையும், இந்த ஓங்கி ஒலிக்கக்கூடிய குரல்களும், இது போன்ற இன்னும், அதாவது இது ஒரு தலைவர் பேசிட்டாரு அதனால ஒரு தாக்கம் வந்துருச்சு, அது என்னவா இருக்கும் அப்படின்னு, நடக்காத ஒன்னெல்லாம் நடந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு பேசுறோம்ல. ஆனா இங்க தினசரி ஒண்ணு நடக்குதுல்ல, அதை ஏன் பேச மாட்டோம்? 2 வயசுல இருந்து 6 மாச குழந்தையில இருந்து இன்னும் பல குழந்தைகள் இங்க எத்தனை போக்சோ வழக்குகள் உங்க ஆட்சியில இங்க பதிவு செய்யப்படுது. அதுக்கு உங்களுடைய பதறிச்சா? அப்ப நடவடிக்கை எடுத்தீங்களா? நடவடிக்கை எடுத்தீங்கன்னா ஏன் ஒவ்வொரு வருஷத்துக்கு அதிகமாகுது? 2023க்கும் 2024க்கும் அதிகமான போக்சோ வழக்குகளோட எண்ணிக்கை 56% அதிகமாக இருக்கு. அங்க பதறலையா? பொம்பளையா இருந்தாலும் நல்ல செருப்பு அடிச்ச மாதிரி செஞ்சுட்டாங்க ஐயா. சூடு மறக்க அம்மா கேள்வி கேட்டாங்கல்ல, கொஞ்சம் கூட சொரணையே இல்லாம ஜட மாதிரி நிக்கிறானே, நானா நாண்டுகிட்டு செத்துருப்பேன். அங்க அந்த அழுகுரல்கள் கேட்கலையா? அங்க குழந்தைகளோட எதிர்காலம் கேள்விக்குள்ளாகுது அப்படின்ற பயம் வரலையா? அதுக்கெல்லாம் வாய் திறக்காதவர்கள் இன்னைக்கு ஒரு தலைவர் பேசினாரு அதனால இங்க வந்து வாக்கு வருது, இல்ல தோல்வியை சந்திச்சாங்கனாலும் என்ன ஆயிரும் அப்படின்னு எதிர்காலத்தை நோக்கி இந்த ஒரு கட்சியினுடைய நடவடிக்கையில அவ்வளவு கவனம் செலுத்தி அவ்வளவு அக்கறை காமிக்க கூடியவங்க, இங்க ஆட்சி உங்க கையில இருக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு இப்படி நடக்குது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை செஞ்சீங்க?
அதுல குற்றங்கள் நிகழும் போதெல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தா அந்த கட்சியை சார்ந்தவங்களாவே பெரும்பாலும் இருக்காங்க. நான் ஞானசேகரன், அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு மாணவியை ரேப் பண்ணேன். நான் கண்ணுக்குட்டி கள்ளச்சாராயம் வித்து 70 பேரை கொன்னேன். நான் கிருஷ்ணகிரி திமுக நிர்வாகி 2 வயது குழந்தைய சீரழிச்சு கொன்னுட்டேன். அதுக்கு உங்களுடைய நடவடிக்கை என்னவா இருந்தது? அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கிட்டோம், போதுமா? உங்ககிட்ட இருந்தவங்களுக்கே நீங்க ஒழுக்கத்தை சொல்லி தரலையா? இப்போ இத்தனை விஷயங்களை அங்க சொல்லி தராம, அங்க இந்த கிளாஸ் எல்லாம் எடுக்காம, இன்னைக்கு இங்க வந்துட்டு சும்மா இந்த அழுகுனி ஆட்டம். ஏன்னா அழுகுற அழுதுக்கு இருக்க நீ இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த அழுகிறியடா. குழந்தைங்க மேல அக்கறை இருக்குன்னா அது எல்லா சூழல்கள்லயும் இருந்திருக்கணும். அப்ப நீங்க கேள்வி எழுப்புறீங்கன்னா எல்லா சூழல்கள்லயும் உங்களுடைய கேள்வி எழுப்பி இருக்கணும். இத்தனை விஷயங்கள் நடந்ததே பொறுப்படுத்து அடுத்த ஆண்டு, அதாவது முற்றிலுமாக நீங்க தடுக்கலனா கூட குறைக்கணும் அப்படின்ற நடவடிக்கை இருந்ததா, இல்ல அது சார்ந்து ஏதாவது பதில் தான் வந்ததா? தேவையில்லாத பேசிட்டு இருக்காங்க. தேவையில்லாததெல்லாம் பேசக்கூடாது. தேவையில்லாத பேசக்கூடாது. இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. உட்காருங்க. மனு எழுதி கொடுமா, மனு எழுதி கொடுமா. இல்ல அந்த கட்சியில இருக்கவங்களுக்கு தான் முதல் ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து அந்த குற்ற சம்பவங்கள்ல அவங்க பெயர்கள் வராம தான் இருந்ததா? ஊர்ல நொண்டி நோசக்க, பெட்டி கடையில கடன் சொன்னது, பீடியை கிள்ளி குடிச்சது, சந்த கடையில கருப்பி திருடிட்டு கொண்டது, இந்த மொத்த கோபம் பாருங்களேன். இன்னைக்கு கூட மே 1 ஒரு உழைப்பாளர் தினம், எவ்வளவு பிரம்மாண்டமா கொண்டாடப்பட வேண்டிய நிகழ்வு. ஆனா எல்லார் முகத்திலையும் ஒரு மௌனம் மட்டும்தான் இருந்துச்சு. யாருமே சிரிக்கல, யாருமே பிரைட்டா இல்ல. என்னடா நடந்துச்சு அப்படின்னு, என்ன துக்க வீட்டுல இருக்கீங்களா அப்படின்னு சொல்ற மாதிரிதான் எல்லாருடைய மனசும் அங்க. அந்த ஏன்னா எப்ப பார்த்தாலும் எருமச்சாடிய மூஞ்சில அப்புறம் மாதிரியே தெரியுற. வாழ்க்கையில் நிம்மதி இல்ல, உனக்கும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? அப்படி நடுத்தண்ணில போய் நில்லு, நிம்மதியான இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன். அந்த மனதின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் இருந்துச்சு. அப்போ அங்க ஏதோ ஒரு டேட்டா அவங்க கிட்ட இருக்கு. அவங்க நினைக்கிற மாதிரி ரிசல்ட் வராது. ஒரு பெரும் குழப்பம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது உற்சாக குறைவுன்னு நான் நம்பல. பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. இந்த மேதின நிகழ்ச்சியில என்டையர் அவங்க முதலமைச்சர் ஆராசா, சேகர் பாபு, KN நேரு எல்லாரும் நிக்கிறாங்க, மேயர் உட்பட எல்லாரும். ஆனா பயங்கரமா யோசிச்சு, அது சோகம் மாதிரி எனக்கு தெரியல, சந்தோஷம் மாதிரி எனக்கு தெரியல. அது ஒரு பயங்கரமான குழப்பத்துல இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மே 1 நாள் கொண்டாடப்பட்டிருந்தது, அரசு விடுதலையாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்தியா முழுவதும் அந்த குழப்பத்துக்கான காரணம் நான் அவங்க தோற்றுருவாங்க நம்புற மாதிரி எனக்கு தோணல. ஒருவேளை கூட்டணி ஆட்சியா அமைஞ்சு தோத்துட்டாங்க. இல்ல நான் சிரிக்கல. நீ உனக்கு தெரியும், நான் உங்க கூட சேரும்போதே என் மூஞ்சி நான் சிரிச்ச மாதிரி தானடா இருப்பேன். நான் சிரிச்ச என் மூஞ்சியே அப்படித்தானே. என்னடா ஸ்டார்ட் பண்ணு. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைகேஸ்ல உள்ள போயிருவேன்.